சென்னையில் உள்ள ஐயப்பன் கோவில்களில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகளும் பூக்கோல அலங்காரங்களும் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். முடிவு விவரங்கள். தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் ஜாதி மத வேறுபாடின்றி கொண்டாடக்கூடிய பொங்கல் பண்டிகை போலவே கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த ஒரு வேறுபாடுமின்றி ஒற்றுமையாக கொண்டாடக்கூடிய ஒரு வழிபாட்டு நிகழ்ச்சியாகவும் ஒரு கலாச்சார நிகழ்ச்சியாகவும் கொண்டாடக்கூடியது ஓணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் மிக சிறந்த ஒரு பண்டிகையாக உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலிலும் சிறப்பான வழிபாடுகளுடன் அந்த ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக சமய நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் கோயில்களில் சென்று, குறிப்பாக ஐயப்ப கோயில்களில் சென்று வழிபட்டு அவருடைய ஓணம் பண்டிகையை கொண்டாடக்கூடிய வழக்கம். அதன் அடிப்படையில் சென்னையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயில்களில் மலையாளிகள், அதே போன்று தமிழ்நாட்டில் கேரளத்துடைய இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடக்கூடியவர்கள் அனைவரும் கோயிலுக்கு வந்திருந்து சிறப்பு வழிபாடு நடத்தி அவருடைய அந்த பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக சிங்கம் மாதத்தில் அஸ்தம் நட்சத்திரத்தில் தொடங்கி திருவோணம் நட்சத்திரம் வரையான அந்த 10 நாட்களை ஓணம் பண்டிகையாக கேரளாவில் மிக விமர்சையாக கொண்டாடுவாங்க. அந்த வகையில் அதனுடைய இறுதி நாள் இன்றைய தினம் பெரிய அளவிலான கோலங்கள் இட்டு கேரளாவை ஆண்ட மகாபலி சக்கரவர்த்தி ஆண்டுதோறும் மக்களை காண வரும்போது அவரை வரவேற்கும் விதமாக அந்த கோலமிடுவது போல கோயில்களிலும் வீடுகளிலும் அந்த பூக்கோலங்கள் இட்டு ஓணம் பண்டிகை கொண்டாடக்கூடிய அந்த ஐதீகமாக அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய சூழலில் அவர் வீடுகளில் சிறப்பு விருந்தாக அந்த சதயா விருந்தும் அவர்கள் செய்து பரிமாறி அன்பு பரிமாறி அவர்கள் இந்த கொண்டாடக்கூடிய நிகழ்வு சென்னையிலும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் சென்னையில் இருக்கக்கூடிய மகாலிங்கபுரம், ராஜாநாமலைபுரம், அண்ணாநகர் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவில்களில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகளுடன் இன்றைய தினால் தொடங்கி அவர்கள் வழிபாட்டுடன் கொண்டாட தொடங்கியிருக்கிறார்கள். மேலும் கோயிலுக்கு வந்திருக்கிற பக்தர்களுக்கும் பரஸ்பர ஓண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதோடு கோயில் சார்பில் அங்கங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு லட்டு உள்ளிட்ட பிரசாதங்களும் வழங்கப்பட்டு இன்றைய தினம் ஓணம் பண்டிகை என்பது மிக சிறப்பாக கொண்டாடுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.